ராகுல் காந்தி பேசினார் அன்று இரவு இல்லை ஒரு 9:30 மணி வரையும் போச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி, சசிகாந்த் ஸ்டிலெல்லாம் அடிக்கடி சேனலில் காமிச்சாங்க, செல்வ பெருந்தகை எல்லாரும். இந்த நிலையில் அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பா, சும்மா இருங்கப்பா, சும்மா செய்தி தொடர்பாளர்கள் அரசியல் பங்கு அதிகாரத்து பங்கு மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருன்னு செய்தி வந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அது என்னது அவர் ஒன்றும் திமுக கூட்டணி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லலை, இதை பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காரு வெளியே, கேட்காதீங்கன்னு சொல்லலைல்ல, அப்போ ரெண்டு பக்கமும் பேசுறதுக்கு வாய்ப்பு அளிச்சுட்டு தான் விட்டுருக்காருங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. திருச்சி வேலுச்சாமி கூட இன்னைக்கு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று சொன்ன செல்வ பெருந்தகை எங்கே சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கருத்தை பதிவு செய்கிறாரு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு எந்த கட்சிக்கும் நம்ம கட்டுப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ இது என்ன, அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குக்கு நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா ராகுல் காந்தி? கலந்து கொண்டவர்கள் சொன்ன சில விஷயங்கள் நம்மகிட்ட கேதர் பண்ணதில் வந்த விஷயங்கள் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, கூட்டம் நடந்திருக்கு, இந்திரா பவனில் கூட்டம் நடந்திருக்கு, தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரெண்டு. எப்பயுமே இந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் மேல்மட்ட தலைவர்கள் அப்புறம் ஆல் இந்தியா உறுப்பினர்கள் இவங்க மட்டும்தான் கலந்துக்குவாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், இப்போ உள்ள தலைவர்கள், கட்சியில் மூத்த நிர்வாகிகள் எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஒரு செக்மெண்ட்டாகவும் பாண்டிச்சேரி ஒரு செக்மெண்ட்டாகவும் நடத்திருக்காங்க. முதல்ல தமிழ்நாடு நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறது, தமிழ்நாடு நிர்வாகிகள் எல்லாரையும் உட்கார வச்சதுக்கு பிறகு ராகுல் காந்தி சில பேர்கிட்ட மட்டும் தனியாக கிட்டத்தட்ட 1/2 hour பேசியிருக்காரு, 1 to 1. அதில் முதல்ல கூப்பிட்டு பேசுறது ப. சிதம்பரம். ப. சிதம்பரத்திட்ட தனியாக ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு, அதுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கு பிறகு மாணிக் தாக்கூர், அதுக்கு பிறகு செல்வ பெருந்தகை, இவங்க 4 பேர்த்திட்டையும் தனித்தனியாக 1/2 மணி நேரம் பேசிட்டு, அதுவே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்றாங்க. டிலேவாக 6 மணின்றது 4 மணிக்கு அவங்களாம் வர சொல்லிட்டு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் தனித்தனியாக பேசினதுக்கு பிறகு எல்லா நிர்வாகிகளையும் ஒரே இடத்துல அடைச்சிருக்காங்க. மொத்தமாக அடைச்ச பிறகு ஆளுக்கு ஒன்று கத்துனோடனே ஒரு கட்டத்தில் ராகுல் காந்தி சும்மா இருக்கப்பா, யாராவது ஒருத்தவங்க பேசுங்கப்பா வரிசையா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் கடுமையாக பேசினோடனே, இல்லை அதில் வந்த 98% திமுக கூட்டணிலாம் தொடரணும், போனவங்க 90 விழுக்காடு திமுக கூட்டணிலாம் தொடரணும், ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாரையும் பொறுமையாக கேட்ட ராகுல் காந்தி சொன்னார்னா, கொடுக்கல என்ன பண்ணலான்னு கேட்டார். நீங்கள் கேட்குறீங்க, ஆட்டு கேட்குற அன்றதான் கேட்குற கேளு,